மேஷராசி அன்பர்களே, பொதுவாகவே மேஷராசி தைரிய வீரியத்துக்கு உண்டான காரகத்துவ அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் ஆதிபத்தியம் உள்ள இந்த பாவகாதிபதி மேஷம் தன்னம்பிக்கையும் தைரியத்துக்கும் உரிய ஒரு ராசி அமைப்பு. ஒரு பொதுவாக இந்த திருமணத்துக்கு பிறகு இந்த அமைப்புகள்லாம் எப்படி மாறுது அப்படின்னா, 7ஆம் இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அந்த 7ஆம் இடம் தான் துணை அப்படின்ற ஒரு பாவம். அது கணவனாகட்டும் மனைவியாகட்டும் 7ஆம் இடம் தான் துணை. அப்போ இந்த துணை சார்ந்த விஷயங்கள் ஏன்னா 7ஆம் அதிபதி சுக்கிரன் தான் அந்த பாவகாதிபதி. அந்த பாவகத்துல பஞ்சமாதிபதி போயிட்டு நீச்சமாகிறார், பட்டு சனி பகவான் உச்சமாகிறார். இந்த காரகத்துவத்தை அடிப்படையாக எடுத்துக்கின்னு 3, 7, 11 இந்த பாவகங்கள் காம திரிகோண பாவங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாவக அமைப்புகள் ஒரு மனுஷனுக்கு சரியா இருந்தாதான், அந்த ஜாதகத்துல கிரகங்கள் சரியா அமைப்புகள் இருந்தாதான் அந்த படுக்கையறை சுகங்கள்ல அவன் திருப்தி ஆக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா 3ஆம் இடம் வீரியஸ்தானம் சொல்லப்படுது, 7ஆம் இடம் துணை தேடும் பாவகம் சொல்லப்படுது, 11ஆம் இடம் தான் ஆசை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 3 பாவகத்தை தாண்டி 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதுதான் அயன சயன பாகஸ்தானம். இந்த 3 பாவங்களுக்கும் ஒரே பாவமான அந்த 12ஆம் இடம் தான் முக்கியமான விஷயங்களை சொல்லப்படுது. அது ரகசியம் அப்படின்னு சொல்லப்படுது, இருட்டு அறை அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த மேஷ ராசிக்காரர்கள் எங்க தடம் புரள்றாங்க? இந்த 3, 7, 11 பாவாதிபதிகளும் 12ஆம் இடத்தினுடைய பாவாதிபதிகளும் எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது இவர்கள் மனம் உடல் தடம் மாறுகிறது, எந்த இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னு சொல்றப்ப, பொதுவாகவே மேஷராசிக்காரங்க கண்ணியமானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே காலகட்டத்தில் இந்த 3ஆம் அதிபதியான இந்த புதன், ஏன்னா புதன் ஏற்கனவே நம்ம சொல்றோம் ஒரு அலிகிரகம் அப்படின்னு சொல்றோம். சரி, 7ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் எப்பயுமே அவங்களுக்கு கணவனாகட்டும் மனைவியாகட்டும் ஒரு திருப்தி இல்லாத நிலை மட்டுமே இருந்திருக்கும். மேஷராசிக்கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஒன்று கணவன் என்ன பண்ணுவாருன்னு, ரொம்ப ஃபிட்டா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை, தொப்பையும் தொன்னையுமா குண்டா இருக்கிறாரு. மனைவி பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மா இருப்பாங்க. இது எப்பயுமே இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம்தான், இதை மாற்ற முடியாது. நீங்க ஒன்று பாருங்க, ரொம்ப என்ன பண்றதுன்னே தெரியல, இவரை நான் கல்யாணம் பண்ணினேன், திருப்தி அற்ற மனநிலையில் தான் இருப்பார்கள். ஏன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு உண்டான பாவகாதிபதி வந்தாலே அது ஒரு தார தோஷத்தை கொடுக்கும். 5ஆம் இடம் தான் ஆசை. அப்போ 5க்குரியவன் பஞ்சமாதிபதி அங்கே நீச்சமாகிறதுனால அந்த ஆசைகள் அவங்களுக்கு என்ன பண்ணுது, நிராசைகளாக மாறுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அப்போ நம்ம 7ஆம் இடத்துக்கு வருவோம். அப்போ 7ஆம் இடத்துக்கு வந்துச்சு, 11ஆம் இடத்துக்கு போனோம் அப்படின்னா, அப்போ மேஷ